அன்றைக்கு அதிமுக ஆட்சியில மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவரிடத்தில் வன்னியர் சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை சேர்க்க வேண்டும், 20 விழுக்காடு வழங்க வேண்டும் என்று கேட்டு லட்சக்கணக்கான வன்னியர்கள் வீதியில் இறங்கி போராடினார். நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்களின் போராட்டத்தை, அவருடைய குரலை சிவிகிடித்து கேட்காமல் கல்லஞ்சத்தோடு அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் வன்னியர் சமுதாயத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அதிலே 21 சமூக நீதி போராளிகள் துப்பாக்கி குண்டில் அடிபட்டு மாண்டு போனார்கள். ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு காயம் ஏற்பட்டது. லட்சக்கணக்கான இளைய தலைமுறையினர் மீது, வன்னியர் சமுதாயத்தின் இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டது. அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி வழங்கினார்கள். கலங்காதீர்கள் வன்னியர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலர்ந்தவுடன் நீங்கள் கேட்கிற அந்த எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் பட்டியலில் வன்னியர் சமுதாயத்தின் பெயர்கள் சேர்க்கப்படும் என்று சொல்லி, அதே போல் சொன்னது போல் 1989ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தவுடன் 50 நாட்களுக்குள் வன்னியர் சமுதாயத்தை எம்பிசி பட்டியலிலே சேர்த்தார். அந்த 21 பேர் மாண்டு போனார்களே துப்பாக்கி சூட்டிலே, அந்த குடும்பத்திற்கெல்லாம் 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கி மாதம் மாதம் உதவித்தொகை அறிவித்து இவர்களெல்லாம் சமூக நீதி போராளிகள் என்று, இவர்கள் தியாகிகள் என்று பட்டமளித்து கௌரவிக்கப்பட்டார். லட்சக்கணக்கான இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டதே, அந்த வழக்குகள் எல்லாம் வாபஸ் பெறப்பட்டது.